எத்தனையோ ஊரே பாதி எரிந்து சாம்பலாகிவிட்டது. இவர் ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருந்தனாலே அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக அவருடைய மூத்த மகன் மரித்து விட்டான். இந்த பாடியில் கடந்திருக்கும் பொழுது டிஎல் மூடி ஆலோசனை சொல்கிறார், கொஞ்ச நாள் உடைய மனைவி மற்றும் 4 பெண் பிள்ளைகளை லண்டனில் இருக்கும் அவருடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கப்பலில் அனுப்பி வைத்தார். 1873ஆம் ஆண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது கப்பல் மூழ்கிவிட்டது. ஒரு விபத்தில் இன்னொரு கப்பலோடு மோதி மூழ்கிவிட்டது. கொஞ்ச நாள் கழித்து சிலர் மட்டும் மீட்கப்பட்டார்கள். சில நாள் கழித்து ஒரு தந்தி வந்தது. அதில் நான் மட்டும் மீட்கப்பட்டேன், 4 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள் என்று மனைவி கொடுத்திருந்தார். பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு விசுவாச ஜீவிதத்தில் ஏற்படும் பொழுது அவள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உறுதியாக இல்லாத பட்சத்தில் தேவனை விட்டு பின்வாங்கி போகும் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் ஸ்பாஃபோர்ட் அவ்வாறு இல்லாமல் தேவ அன்பினால் இழுக்கப்பட்டிருப்பதால இந்த பாடுகள் அவரை இன்னும் கிறிஸ்துவண்டை நெருங்கி செய்ததுனால அநேகரை கிறிஸ்துவண்டை சேர்க்கத்தக்கதான ஆங்கில பாடல்களை எழுதினார். யார் யார் பாடுகள் கண்ணீர்களுக்குள்ளாக கடந்து செல்கிறார்களோ அவர்கள் மனம் தொடப்படத்தக்கதாக பாடல்களை எழுதினார். அது அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவதாக இருந்தது. அவர் சூழ்நிலையை ஆண்டு நடத்தும் சர்வவல்ல தேவனை சார்ந்து கொண்டதினால் தன் துக்கத்தில் தேவன் ஆறுதலை பெற்று கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களை வெற்றிக்கிதமாக மாற்றினார். பிரியமானவர்களே, விதமான துன்பங்கள் பிரிவினை தாக்கும் பொழுது தேவனை முற்றுமாக நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றி நம்முடைய இருதயத்திலிருந்து கீதத்தை வெளிவற்றிய அவர் வல்லவராக இருக்கிறார். பணத்தாட்சி என்ற ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம். ஆனால் இந்த பணத்தாட்சி எல்லாருடைய ஜீவிதத்தில் சில நேரத்தில் வரும். ஆனால் அந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காரியம், எந்த நேரத்திலும் நீங்கள் பதறி கடன் வாங்கி உங்கள் சொந்த முயற்சியினால் தப்பிக்கும் போக்கை கடைபிடித்து விட்டு கர்த்தர் வழிநடத்தும் பாதையை விட்டு வழி விலகிச் செல்வீர் என்றால் அவருடைய ஜீவிதத்தில் மிகவும் கன்னியாக மாறிவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனுக்குள்ளாக வைராக்கியம் பாராட்டி தேவன் எப்படிப்பட்ட காரியம்னால் என்னை சந்திக்க வல்லவராக இருப்பார் என்று சொல்லுவீர்கள் என்றால் உங்களுடைய ஜீவிதத்தில் பிலிப்பியர் 4:19 நிறைவேறும். அது என்ன? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாற்றி சந்திக்க அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். அதை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கென்று பணத்தாட்சி சிலருடைய ஜீவிதத்தில் வராது என்று நான் கூறவில்லை, வரும். ஆனால் அச்சமயத்தில் பதறாத தேவனை முற்றுமாக நம்பி சார்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த ஆண்டில இப்படிப்பட்ட ஒரு தவறுக்குள்ள நீ செய்திருப்பீர்கள் என்றால் வருங்காலத்தில் தேவனை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவன் சங்கீதக்காரனாகி தாவீது சங்கீதம் 37:25 இவ்விதம் சொல்கிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் வாக்குத்தத்தம் செய்த ஒரு உண்மையுள்ளவர். இந்த வாக்கையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இதுமேல் கை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு பொழுதும் நீங்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. ஏனென்றால் எப்படி என்று தெரியாது. ஆனால் அவர் வாக்கை பிடித்துக் கொண்டு எந்த விதமாக கருந்தாலும் வழியை திறப்பார். ஒரு அருமையான வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். உடைய வறுமை எப்படி தீரும் என்று தெரியாது, ஆனால் தேவன் தீர்த்து வைப்பார். இந்த வாக்குத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது. 3வது, எதிர்பாராத பாடுகள் என்ற சூழ்நிலை உங்களை தாக்கலாம். வாழ்க்கை எல்லாமே ஸ்மூத்தாக சென்றுவிடும் என்று நினைத்து விட வேண்டாம். திடீரென்று யோபுடைய ஜீவிதத்தில் சாக்கிய சூறாவளி போல் சில பாடுகள் நம்மை தாக்க செய்கிறது. வாழ்க்கை சோர்ந்து போய்விடுகிறோம். நல்ல வேலை இருந்தது, போய்விட்டது. வேலை கிடைக்கும் போல் இருக்கின்ற தள்ளி போய் கொண்டிருக்கிறது, சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் மனிதன் ஒரு கதவை அடைத்தால் என் தேவன் 1000 கதவை திறக்க வல்லவராயிருக்கிறார். அந்த சத்தியத்தை மட்டும் பிள்ளைகள் நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். இப்படிப்பட்ட பாடுகள் ஜீவித்தை தாக்க சோர்ந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்களை உண்டாக்கி கொண்டு உங்களையே நீங்கள் குறைவாக மதிப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். இவ்விதம் தாழும் மனைக்குள்ளாகி செயலிழந்து போய்விடு என்றால் தெய்வ ஒத்தாசையுடன் ஒரு
பாசிட்டிவாக உங்களுடைய ஜீவத்தை அதை மாற்றி போடுங்கள். மத்தேயு 7:7 கேட்கிற எவன் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டு தேவனை நீங்கள் உழைக்கி தாப்பனை வாக்குத்தத்தம் செய்தீரே, சொன்னீங்களே நீ வானாகாமல் தலையாவாய் என்று, அப்பா மற்றவர்களுக்கு தலையை உயர்த்துங்கள் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக தேவன் உங்களை தலையை உயர்த்துப்பார். ஆகவே மரித்து போன நம்பிக்கையை தட்டி உதறிவிட்டு நீங்கள் எழுந்திருங்கள். ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று உண்டு, எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்த ஒரு நம்பிக்கையை விட்டு எழுந்திரு, எதிர்மறையான எண்ணங்களை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பா என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஏற்கனவே சொன்ன அந்த 1 பேதுரு 5:7 நீங்கள் மறக்க வேண்டாம். ஏற்றாலே உயர்த்தும்படி அந்த பலத்த கரத்துக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான நல்ல வேலையை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய சத்தியம். அது கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைந்து சட்டைகளை எடுத்து உயிரே. அருமையான பாட்டு ஒன்று உண்டு அல்லவா, படிப்போமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழு போல் பலன் அடைந்து சட்டைகளை எடுத்து, கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். கடைசியாக விட முடியாத பாவ பழக்கத்தில் ஒருவேளை சிக்கி இருக்கலாம். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் சிலர் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் என்ற புதை மணலுக்குள்ளாக மெதுவாக சிக்கி இருக்கலாம். விளையாட்டாக பழக ஆரம்பித்த மற்ற பலருடைய தொடர்பு அது நேரடியாகவோ அல்லது ஃபேஸ்புக் மூலமாகவோ இப்பொழுதுதான் அநேக சமூக வலைத்தடங்கள் உண்டதே, அதில் இங்கே சிக்க இருக்கலாம். இது நீங்கள் தனியாக ஒருபொழுதும் அதிலிருந்து விடுபட முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் விடுபட வேண்டும் என்று முயற்சிகளோ அவ்வளவு அது புதைமணல் போல் உங்களை உள்ளே சென்றுவிடும். உங்களை காட்டிலும் வல்லவர் ஒருவர் உண்டு. அவர் ஒருவரால் மட்டுமே உங்களை அதிலிருந்து தூக்கிவிட முடியும். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வாக்குத்தத்தம் செய்த தேவனை கூப்பிடுவது மட்டுமில்லாமல் அவரிடம் வந்து விடுங்கள், உங்களை தூக்கி விடுவார். லண்டன் மாநகரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிப பெண் கெட்ட சிநேகித தொடர்பால் பல தீய பழக்கங்களுக்குள்ளானாள். அவருடைய தாயார் அவரை எவ்வளவோ கண்டித்து பார்த்தார்கள், அன்பாக ஆலோசனை சொன்னார்கள், விடுவதாக இல்லை. தன்னுடைய கெட்ட சிநேகிதர்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து லண்டன் பக்கத்தில் இந்த ஊரில் இருந்தவள் லண்டனுக்கு ஓடிவிட்டாள். எங்கு சென்றால் எங்கு இருக்காள் என்ற தாய்க்கு தெரியவில்லை. 6 மாதங்கள் கழிந்து விட்டது. தாயார் ஒரு நாள் மனபாரத்துடன் தன்னுடைய பாரத்தை போதரிடம் சபை போத சொன்னார். கரத்தை பிடித்து அவர் ஜெபித்து விட்டு ஒரு காரியத்தை சொன்னார். அம்மா, உங்களுடைய போட்டோக்கள் இருக்கிறதா என்று கேட்டார். இருக்கிறது என்று சொன்னார்கள். கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த போட்டோக்களை பல பிரிண்ட் செய்தார்கள். செய்து அதன் கீழாக ஐ லவ் யூ கம் பேக், ஐ லவ் யூ கம் பேக், கம் பேக், கம் பேக் என்று எழுதி எங்கெங்கு லண்டனில் துர்மார்க்கமான காரியங்கள் நடைபெறுமோ அந்த இடங்களெல்லாம் ஒட்டி வைத்து விட்டார்கள். ஒரு நாள் இரவு கெட்ட சிநேகிதர்களோடு மதுபான விடிக்கு வந்தவள் வரும் வழியில் இதை பார்த்து விட்டாள். அடி உள்ளத்தில் தேவ ஆவியானவர் கிரை செய்தார். அந்த நேரத்தை ஓடினாள். சினியிடம் சொல்லாமல் இரவாகிவிட்டது. கடைசி பஸ் கிடைத்தது. பிடித்து ஊருக்கு செல்கிறாள். போகும் பொழுது இன்னைக்கு அம்மா ஏற்றுக்கொள்வார்களா? உருக்கொழுந்த சரீரம்,
வீடு திறந்திருக்குமா என்ற கேள்வியோடு கடந்து வருகிறாள். வரும் பொழுது பார்க்கிறாள்,